ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800ஓட கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டரோட இன்லெட் ஆகக்கூடிய இடத்துல வந்து ஃபியூல் சப்ளை வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த ஃபியூல் சப்ளை வராததுக்கு காரணம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபியூல் ஃபில்டர் பிளாக் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பு இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஃபியூல் பம்பு ஏதாட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருச்சுனாலும் உங்களுக்கு இதில் ஃபியூல் சப்ளை வராது. அது மாதிரி ஃபியூல் டேங்கில் வந்து டஸ்ட்டு ஸ்லட்ஜ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டுனாலும் உங்களுக்கு ஃபியூலை வந்து உரிய முடியாது. அதனால தான் ஃபியூல் சப்ளை வராமல் இருக்கும். இதில் ஃபியூல் சப்ளை வந்தும் கார்பரேட்டரில் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சோக்கு பக்கத்தில் ஃபியூலை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி ஒரு 10 ml விட்டுட்டு செல்ஃப் அடிக்கும்போது ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கார்பரேட்டரு கம்ப்ளைண்ட்டு, இன்ஜின் நல்லாயிருக்கு, ஃபியூலில் ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு இன்ஜின் எலிஜிபிள், ரொம்ப கார்பரேட்டர் கலத்தி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேஸ் வண்டியை பொறுத்தவரை பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நம்ம கேஸ்லேயே ஓட்டிட்டு பெட்ரோலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா மிக்கினி யூகால் பிராண்டு. இப்போ மொத்தம் எத்தனை ஸ்க்ரூ மேலே டாப்பில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். மொத்தம் 7 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 7 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளோட்டை வந்து கலத்திடலாம். 2 பார்ட்டை க்ளீன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு கார்பரேட்டரில் கம்ப்ளைண்ட் இருக்கிறதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடியல் ஜெட்டு, ஐடியல் சொலினாய்டு எல்லாத்தையுமே கலத்தி நம்ம நல்லா வேக்கம் பிடிச்சிட்டோம், ஏர் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆயிரும். இப்போ இந்த வண்டிக்குள்ளே உங்களுக்குள்ள ஐடியல் ஜெட்டுலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை கலத்தும் போது ஸ்லிப் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் WD-40 இல்லைன்னா நல்லா ஒரு ஸ்ப்ரே பெட்ரோல் போட்டு நல்லா ஊற வச்சு கலத்துங்க. இல்லை அப்படின்னா கலத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்லிப் ஆகிட்டுனா வேறு திருப்பி கலரவே கலராது, திருப்பி கட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ 7 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்ப்ரிங்கை லூஸ் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு அடுத்து வந்து உள்ளதை இது பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்ப்ரிங்கை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா கையை வச்சுனாலும் லூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 12 mm போல்ட், இந்த வேக்கம்குள்ளே டிவைஸு ரேஸ் பண்ணும்போது வேக்கம் ஹோஸை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து அப்படியே இந்த இடத்துல தனியாக வந்துடும். 2 ஸ்டெப்பை நம்ம எடுத்துடலாம். அடுத்து இந்த போல்ட்டு நம்ம கையில் வந்துடும். இதான் இதில் போட்டிருக்க ஃப்ளோட்டு மெதவை. இது மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து ஸ்லட்ஜாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது இதை நல்லா நம்ம வேக்கம் ஏர் பிடிக்கணும். இது வந்து பேக்கிங்கு. ஏர் பிடிச்சிட்டு எல்லா ஜெட்டையுமே க்ளீன் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஜெட்டு வரும், நம்ம அந்த ஜெட்டையை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். நம்ம வண்டியில் மைலேஜ் 14 கிடைக்கும் நம்ம ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்ததில். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபியூல் பம்புக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் ஃபியூல் பம்பு நம்ம சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தோம், அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஐடியல் ஜெட்டு தான். இந்த ஜெட்டு புதுசு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பழசை க்ளீன் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜெட்டை வந்து நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. இதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி திருகு மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே சுற்றி விட்டு எடுத்தோம் தான் வரும். இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் சொலினாய்டு, கார்பரேட்டர் கூடயே மவுண்ட் ஆகிருக்கும். இதை வந்து எர்த்து கேபிள் வந்து பாடியோட கனெக்ட் ஆகிருக்கும். பாசிட்டிவ் மட்டும் தனியாக இந்த மாதிரி லிவரில் இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு தான் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் இந்த ஐடியல் ஜெட்டெல்லாம் கட் ஆகி போய் இருக்குது. இது வந்து சப்ளை ஆன் பண்ணோன்னா உள்ளே இழுத்துக்கிடும், சப்ளை விட்டோன்னா மேலே போய் அடைச்சிக்கிடும். ஃபியூல் வந்து கார்பரேட்டருக்கு எக்ஸ்ட்ரா போய் ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு, இதெல்லாம் ஐடியல் ஜெட் அப்படிம்பாங்க.
மெயின் ஜெட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த கிண்ண மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் மெயின் ஜெட் இருக்கும். மெயின் ஜெட் ஆல்ரெடி ஒன்று கலத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 2 இருக்கும். இந்த சைடு இருக்குது மெயின் ஜெட் தான். ஏர் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் பக்காவாக கிளியர் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா வேக்கம் டயப்ராம் பம்பு, வேக்கம் பம்பு அப்படிங்களா. உள்ள ஃபியூல் சப்ளை போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வேக்கம் நடக்கும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூல் லாஸ்ட்டாக இது வழியாக தான் இன்லெட்டுக்கு மேனிஃபோல்டுக்கு போகும். இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது உள்ளே நல்லா திருக்கி வைக்கணும். எந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான மைலேஜ் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக வச்சுன்னா ஃபியூல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேக்கம் ஓசஸ், இந்த சைடில் ஒரு ஓஸ் வரும், இந்த சைட்லலாம் நிறைய ஓசஸ் வரும். இந்த ஓசஸ் எதுவும் லீக் இருந்துச்சு அப்படின்னாலும் கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஓசஸ்லாம் டேமேஜாக இருந்துச்சுன்னா மாற்றிடணும். இது பார்த்திங்கன்னா ஐடியல் ஆர்பிஎம் கண்ட்ரோல். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆர்பிஎம் அட்ஜஸ்ட் பண்ணியே இதில் காமிச்சிருப்பேன். இது ஐடியல் ஆர்பிஎம் கண்ட்ரோல். இது வந்து ஏர் ஃபியூல் மிக்சர், ஏரையும் ஃபியூலையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வேக்கம் ஹோஸு ஃபுல்லாகவே. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ. இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, டைட்டாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பெட்ரோலை வச்சுட்டு எந்தெந்த ஹோல் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணிடணும். பெட்ரோல் வாஷ் பண்ணும்போது தான் அந்த ஸ்லெட்ஜ் மாதிரி உள்ளதெல்லாம் போகும். அதே மாதிரி இதையும் கலத்தி க்ளீன் பண்ணிடணும். இது நம்ம பைக்கில் வர மாதிரி கூட ஃப்ளோட்டு தான். ஃப்ளோட்டு இது டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலும் வண்டி ரேசிங்லேயே இருக்கும். ஃப்ளோட்டு கன்னு நிப்பிள் நல்லாயிருக்கு, ஓகே தான். ரிட்டன் ஃபியூல் சரியாக ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் ஹோஸ் லைனில் எதுவும் ப்ராப்ளம். இப்போ ஃபுல்லாகவே பெட்ரோல் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடும். இப்போது ஒவ்வொரு செட்டாக நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் இல்லைனா டீசல். ஒரு ஹோல் விடக்கூடாது. அடப்பு எல்லாம் ஏறும். இந்த மாதிரி கம்ப்ரஸரை வச்சு பிடிக்கும்போது அடப்பு எது இருந்தாலும் போயிடும். இதை லைட்டாக பெட்ரோல் வாஷ் மட்டும் பண்ணிட்டா போதும். டஸ்ட் எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னு, இதையும் லைட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணிட்டா போதும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டு உள்ள அந்த கிண்ணத்துக்குள்ளே இருக்கிற ஜெட்டு 2 ஜெட்டு வரும். ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு,
ஐடியல் சொலினாய்டு. ஐடியல் சொலினாய்டே டம்மி பண்ணி தான் விட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கிண்ணம், கார்பரேட்டரில் வரக்கூடிய கிண்ணம், இதில் தான் அதிகமாக ஸ்லட்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்பரேட்டரில் வந்து ஏர் ஃபில்டர்லாம் கரெக்டாக மாற்றிட்டு இருந்தோம்னா அதுக்கு அந்தளவுக்கு அப்படியே அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோலுக்குள்ள பால் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் மாதிரி அமைப்பு, இது ரெண்டையும் போட்டுடணும், மறந்துடக்கூடாது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 800 கார்பரேட்டில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டு பிக்கப் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கப் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 2 பட்டர்ஃப்ளை வரும். ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் தான். இப்போ இதான் நம்ம ஆக்சிலரேட்டர் கேபிள்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் தான் ஒர்க் ஆகும் நம்ம ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது. எப்போ அந்த 2வது பட்டர்ஃப்ளை ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ரேஸ் பண்ணிவிட்டு ஜெட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2வது பட்டர்ஃப்ளை ஒர்க் ஆகும். அந்த 2வது பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ஒர்க் ஆகுறது காமிக்க பாருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இது வேக்கம் இழுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எப்போ நம்ம ரேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வேக்கம் கொடுக்கமோ அப்போ மட்டும்தான் 2 பட்டர்ஃப்ளையும் ஓப்பன் ஆகும். 2 பட்டர்ஃப்ளையும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் ஏர் மிக்சர் அதிகமாகி அதிக பவர் கிடைக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரேஸ் பண்ணும்போது இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியும், அந்த ஜெட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வேக்கம் ரிலீஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளையும் ரிலீஸ் பண்ணி வைக்கும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டக்காக இருந்துச்சுன்னா WD-40 வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்றணும். நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் இந்த வேக்கம் இழுக்கிறதுல உங்களுக்கு இது உள்ளே இழுத்து இந்த பட்டர்ஃப்ளை ஓப்பன் ஆகும். அப்போ தான் பிக்கப் கிடைக்கும். அதே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி சோக் லிவர் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுதான் சோக் லிவருக்குள்ளது. இதை அடைச்சிடும், ஏர் உள்ளே போகாது, ஃபியூல் அதிகமாக போகும். நார்மலாக சோக் போடுறதே தான். அது கோல்டு டைமில் பெட்ரோல் அதிகமாக போகும், ஏர் போகக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் வைப்ரேஷன்லாம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் சோக் லிவர் போடும்போது இந்த 2 இதுவும் என்ன பண்ணும், லைட்டாக ரேஸ் ஆகும், அதே நேரத்தில் ஏர் சுத்தமாக போகாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டு மாட்டிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. ஃப்ளோட்டு கன்னை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு, பிளாஸ்டிக் ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டை வந்து இந்த கீழே உள்ள எண்டு வந்து இந்த கன்னுக்கு வந்து ஒரு மேலே ஒரு சின்ன லிவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த கீழே உள்ளது வரணும். அதுக்கு மேலே உள்ளது இந்த இது அமுக்கக்கூடிய இடம், இந்த இது வந்து இந்த மேலே உள்ளதில் வரணும். எப்படி மாட்டுதான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி தான் வச்சு மாட்டணும். மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃப்ளோட்டு
காற்று போட்டுடணும். காற்று போட்டால் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது ஃப்ளோட். அமுக்கி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஓகே 800 ஃப்ளோட் கன்று வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போது செகண்ட் பார்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஸ்லெட்ஜ் அந்த மாதிரி எதுவுமே மேலே உள்ள டாப்பை வந்து அப்படியே தூக்கி மாட்டிட வேண்டியதான். இது பேக்கிங் போயிருந்துச்சுன்னா வேறு பேக்கிங் போட்டுக்கலாம். பேக்கிங் எதுவுமே போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஐடியல் சொலினாய்டு அதே மாதிரி என்னென்ன ஜெட்டை கடத்தினமோ எல்லாமே அதே மாதிரி மாற்றி அசம்பிள் பண்ணியாச்சு. இது இந்த வண்டியில் இருந்தது தான். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மழை தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கார்பரேட்டர் வர முங்கி இருந்துச்சு. கார்பரேட்டர் வர முங்கின வண்டியில் உள்ள கார்பரேட்டரு இப்போ அப்படியே நம்ம வண்டியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பாட்டை மட்டும் தான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண வர எல்லா ஹோல்லையுமே நல்லா டைட்டாக ஏர் பிடிச்சாச்சு. அதே மாதிரி ஜெட்டு எல்லா ஜெட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். எல்லா ஹோல்லையுமே ஏர் பிடிக்கும். நம்ம பைக்லலாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஜெட்டு தான் இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். இதில் எக்கச்சக்க ஹோல் இருக்குது. எதுக்கு போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டால் தான் ஸ்டார்டிங் பக்காவாக ஆகும். ஸோ ஓகே, 2 போல்ட்டு போட்டிருக்கோம். இப்போ ஓஸ் எந்தெந்த ஓஸ் எதில் வரும் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துடலாம். இதெல்லாம் வேக்கம் ஓசஸ். இந்த வேக்கம் ஓஸ்லாம் கொடுத்தா தான் வண்டி ப்ராப்பராக நிற்கும். இது டேமேஜ் இருந்தால் மாற்றிடணும். ஒரு வேக்கம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி ஆன் பண்ணோன்னா ரேசிங்கை கூட்டி வைக்கிறதுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வரக்கூடிய வேக்கம் ஹவுஸ் வந்து கார்பரேட்டருக்கு இந்த சைடில் வரும். இதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வரும். இதில் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வேக்கம் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபியூல் போகிற மாதிரி அதுக்கு ஒன்று. மற்றபடியெல்லாம் ஏர் ஃபியூல் மிக்சிங்காண்டி ஒரு வேக்கம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஏசி ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு இது கூட்டுறதுக்காண்டி ஆர்பிஎம்மை கொஞ்சம் கூட்டுறதுக்காண்டி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செல்ஃப் வாங்கி ஃபியூல் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கினதுக்கப்புறம் உடனே அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ மைண்டாக ஃபஸ்ட்டு எவ்வளோ புகை வந்துச்சு பாருங்கள். இன்ஜின் ஓடுறதே அவ்வளோ மைண்டாக ஓடுது. இனிமேல் நம்மளுக்கு ஐடியல் ஆர்பிஎம் தேவைன்னா நம்ம கூட்டிக்கலாம். பக்காவாக ஓடுது. ரேசிங் தேவைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்மோக்கும் இல்லை பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஏர் ஃபில்டர் ஹவுசிங்கு புது ஏர் ஃபில்டர்லாம் போட்டால் இன்ஜின் வந்து இன்னும் ரிஃபைன் ஆகிரும்.
நாய்ஸே வெளியே வராது.